ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி உங்கள் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணணும். ஸோ இது ஒரு கான்செப்ட் என்னென்னா மினிமல் எஃபெக்டிவ் வால்யூம். அதாவது 90% உங்களோட சக்ஸஸ், உங்களோட வெற்றி எப்படின்னா நீங்கள் ஷோ அப் பண்ணணும். ஷோ அப்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை எப்படி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போனால் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இருக்குது. போகாமல் எனக்கு கிடைக்கும்னா எப்படி? அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். லைஃப்பில் எந்த ஜிம்மாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டிங்காக இருக்கட்டும், உங்கள் கோல்ஸ், மணி எதுவாகவும் இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே போதும். மீதியை அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒருத்தனுக்கு ஏங்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னா எப்படியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ நீங்கள் 90% சக்ஸஸ் ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் இருந்தால் அங்கே போய் உங்கள் தலையை காட்டினா அந்த மாதிரி நீங்கள் போனாலே போதும். ஸோ 90% ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் அப். ஸோ இன்றைக்கி எனக்கு எங்கேயுமே தோணல. இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் நான் யோசித்தேன். இன்றைக்கி நான் ஒரு காலேஜுக்கு இன்டர்வியூ கூட போனேன். ஸோ அவங்க வேறு ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது வேறு கதை. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நான் போய் ஷோ அப் பண்ணிட்டேன். ஸ்டெப் நம்பர் 1 ஒரே ஸ்டெப் என்னென்னா ஜஸ்ட் ஷோ அப். ஏன்னா நீங்கள் இப்போ போகாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும்? ஸோ நான் இன்னொரு வகையில் வரேன். இன்றைக்கி நான் ஜிம் கூட போனேன். ஸோ என் ஃப்ரெண்டு வரலாம், அவன் ஹோட்டல் போய் சாப்பிட்டான். ஸோ அது வேறு கணக்கு. ஆனால் நான் போனேன். ஸோ என்னென்னா நான் போகணும். இன்றைக்கி ஜஸ்ட் ஜிம் போகணும். போயிட்டு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது பண்ணாது ரெண்டாவது. ஏன்னா அங்கே போனால் நம்ம மைண்டு மாறும். மியூசிக் நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் பண்ணுவோம், இன்னொரு செட் போடுவோம், மாறிடும். ஆனால் நான் போகாட்டி எனக்கு எதுவுமே தோணியிருக்காது. ஸோ 90% அதில் என்னென்னா நான் ஜஸ்ட்டு அங்கே போகணும். ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா கோல்ஸுமே அப்படி தான். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் தான் இருக்கையிலே கஷ்டம். அதை நீங்கள் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஆகாதது காரணமே இதுதான். ஏன்னா அவங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஃபிட்டாக இல்லாத காரணம் அவங்க ஃபிட்னஸ் ஜேர்னி அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ எந்த விஷயமாவும் இருக்கட்டும், அந்த ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட அவர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாட்டி நீங்கள் அவள்கிட்ட பேசலை. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டார்டிங் தான் இருக்கையில ரொம்ப கஷ்டம். ஸோ எப்போ நீங்கள் ஒரு விஷயம், ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜூடோ கிளாஸ் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஜஸ்ட்டு போயிருங்க. அவ்வளோதான். அதுதான் வெற்றி. மீதியை அங்கே போய் பார்த்துக்கலாம். அங்கே போய் என்ன எது விசாரித்து அடுத்த ஸ்டெப்பு ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜிம்மில் போய் நல்ல ஃபிசிக் ஏற்றணும், வெயிட்டு கூட்டணும், சைஸ் பெருசாகணும்னு பண்ணுறீங்க. ஸோ அன்னையோட கோல் என்னென்னா ஜிம்முக்கு போகணும். அவ்வளோதான். போய் அரைகுறையாக பாதி ஒர்க் அவுட் பண்ணால் கூட போதும். அது கூட ப்ராக்ரஸ் தான். எனக்கு கடுப்பாக இருக்குது, போகலை. ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு வழி கண்டுபிடிங்க. ஸோ ஜிம்முக்கு போகிறது எப்படி ஈஸியாகலாம். நான் பிடிச்ச எனக்கு ஜூஸ் குடிப்பேன், ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பேன், பிடிச்ச க்ளவுஸ், இங்கே ஒரு க்ளவுஸ் இருக்குது. ஸோ இது மாட்டும் போது எனக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எப்படி அந்த ஃபன்னாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னாக பண்ணுங்கள். சில நான் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி இப்படி முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ ஃபன்னாக்க முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக்குங்க. இது ஒரு சைட் பாயிண்ட்டு. ஆனால் இது உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணும்போது ஒரு 3-4 வருஷம் கழியும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் மேனாக இருப்பீங்க. நான் கூட என் லைஃப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் தொப்பை, செஸ்ட்டில் ஃபேட்டு, எல்லாம் அப்படி ஒரு மாதிரி, அதாவது பிரிவினை வர ஆரம்பிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் 30 வயசில் நான் சீன் போடுறதுக்கு படம் போட சொல்ல, ரியாலிட்டி சொல்கிறேன். ஏன்னா நான் அதுக்காண்டி ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு தனி நபராக இருக்கலாம். ஸோ அது எப்படின்னா 30 வயசு போகும்போது அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போவுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நாங்கள் போகக்கூடிய ட்ரெஜெக்டரி, பாதை. நான் டெய்லி வாரத்துக்கு 6 நாள் 5 நாள் ஜிம்முக்கு போகிறேன். அவங்க ஃபிட்னஸும் இல்லை, டயட்டும் இல்லை, பாதி பேர் கெட்ட ஹேபிட்ஸ் இருக்காங்க. ஸோ பேசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது, பானோகிராஃபி பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். உங்கள் கோல்ஸில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுறாங்க? ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒன்றுனா, ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜிம் போகணுன்னா ஜஸ்ட்டு போயிட்டு மட்டும் வாங்க. போய் ஒரு ஒர்க் அவுட் மட்டும் வந்தால் கூட போதும். அதுதான் மினிமல் எஃபெக்டிவ் வால்யூம். கொஞ்சம் தான். ஏன்னா பல பேர் எல்லாத்தையும் விட காரணமே அதுதான். அவங்க வேண்டான்னு விட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டெப் 1 மட்டும் பண்ணிட்டு வரலாமே. அடுத்த நாள் ஸ்டெப் 2 பண்ணலாம், அடுத்த நாள் ஸ்டெப் 3 பண்ணலாம். சின்னதாக பண்ணி அப்போ மொமெண்டம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படியும் அரைகுறையாக இருந்தாலும் அது எப்படினாலும், அது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபைட் கிளாஸ் போகணும், இன்றைக்கி போகணுன்னா ஜஸ்ட் நாங்கள் போயிடுவேன். போய் எனக்கு எப்போ கிளம்புனாலும் கிளம்பலாம், வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜஸ்ட் அங்கே போய் ஒரு 10 நிமிஷமாவது நான் பண்ணணும். அதுதான் மினிமல் எஃபெக்டிவ் வால்யூம். இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 2 மினிட் ரூல்னு ஒரு புக் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு ஹேபிட் உங்களுக்கு புதுசாக பண்ணணும்னா ஜஸ்ட் அதை 2 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணால் போதும். அது உங்களுக்கு ஹேபிட்டாக பில்ட் ஆயிடும். ஸோ அது ஒரு நல்ல கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது புதுசாக பண்ணணும்னா டெய்லி அதை 2 நிமிஷம் பண்ணால் போதும். ஓகே கைஸ், 90% ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் அப். ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் என்னோட கோர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன். அது இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. என்ன கோர்ஸ்னால் நோஃபப் மாஸ்டரி கோர்ஸ். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட்.